அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க ஊர் பள்ளிவாசலோட தலைமை இமாமா இருந்த இஸ்காக் ஹசரத் அவங்க கடந்த 40 வருஷத்துக்கு மேல எங்க ஊர்ல ஒரு முக்கியமான இமாமா இருந்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க, நிறைய ஆலிம்களை உருவாக்கியிருக்காங்க, நிறைய ஆலிமாக்களை உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேர் ஓதுறதுக்கு நிறைய முயற்சி எடுத்து அவளை ஓட வச்சிருக்காங்க. இப்ப நான்லாம் அவங்களோட ஓதின ஒரு மாணவன் தான். என்னை மாதிரி நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஓதி அடுத்தடுத்த நிலைக்கு போயிருக்காங்க. அசத் ஒரு கண்ணியமானவங்க, ஒரு பொறுமையா இருக்கக்கூடியவங்க. எந்த விஷயத்தா இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம போய் பேசினோம்னா ஒரு பொறுமையா அதுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க. ரொம்ப எளிமையாகவும் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு எளிமையான முறையில எல்லாரோடையும் பழகிற மாதிரி நல்ல அன்பா எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது, தேவையான அறிவுரைகள் சொல்றது அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. மார்க்க அடிப்படையில நிறைய பல சேவைகள் பண்ணியிருக்காங்க. ஊருக்கு தேவையான மார்க்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய புதுமையான விஷயங்களை முன்னாடி எங்க ஊர் நிறைய புதுமையான விஷயங்களா இருந்துச்சு. இஸ்லாத்துல இல்லாதது, மார்க்கத்துல இல்லாத விஷயங்களா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹசரத் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையாது, இஸ்லாத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை மக்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதனால எங்க ஊருக்கு, ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு இமாமா இது வரைக்கும் அவங்க பணியாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வயது முதிர்வின் காரணமாக அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் வயதானதுனால பணியில ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமான முறையில தான் இருக்குது. ஏன்னா அவங்க பின்னாடி தொழுது பழகினவங்களுக்கு ஒரு இமாம்னா அவங்களோட வாய்ஸ் தான் எனக்கு என்ன செய்யும், டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த அளவுக்கு மைண்ட்ல அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கு. இப்ப அவங்களுக்கு பின்னாடி தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். அல்லாஹ் அவங்களோட ஆரோக்கியத்துக்காண்டி அல்லாஹ் அவங்கள நல்ல ஆரோக்கியமா வச்சிருப்பான்னு அதுக்கு நாங்கள் எல்லாம் துவா செய்யறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். எனக்கு ஊர் வாகனரம். நம்ம ஊர்ல இருக்க ஹசரத் ரொம்ப நாளா இங்கேயே இருக்காங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் பிறக்கைக்கு முன்னக்கூட்டியே அவங்க இங்கதான் பள்ளிவாசல்ல இருக்காங்க. எனக்கு ஓர்ல நாள்ல இருந்து நான் அவரை பார்த்துருக்கேன், வச்சிருக்கேன். நல்லா போனோம். இப்போ நாங்க எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன அரிச்சல் ஏற்பட்டுச்சுன்னா பள்ளிவாசல்ல போய் ஓதி தண்ணி கேட்க போனாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நல்ல போனவங்க. அசரத் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர், மென்மையானவர். யார்ட்டையுமே ஒரு கோபமா ஏதோ நான் பேசிதான் வேற எனக்கு பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு டைப்பு. சின்ன வண்டி கூட ஓட்டினே கிடையாது. அவரு எப்பவுமே வீட்டுல இருந்து நடந்து போவாங்க, நடந்து வருவாங்க. அப்படி ஒரு எளிமையாவே வாழ்ந்துட்டாங்க. அந்த மாதிரி வாழ்றது இனிமே நம்ம காலத்துல முடியாது. அவங்க மக்கள் மத்தியில எப்பவுமே ஒரு ஒற்றுமை எதிர்பார்ப்பாங்க. எல்லாருமே ஒற்றுமையோட இருக்கணும், அன்பா பேசணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி நாங்க கண்டிப்பா இருப்போம். அசரத் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெறுறாங்க. அவர் நல்லபடியா நீண்ட ஆயுளோட இருக்கணும்ட்டு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.